முக்கியமான பிரச்சனைகள் சட்ட ஒழுங்கு சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கப்ப அதை பெருசு பண்ணி பேசாம ஊடகங்கள் எல்லாம் தாவேக்கா மையப்படுத்தி அரசியல் பேசினா வியூஸ் நிறைய வரும். இது ஒரு விதத்துல தாவேக்காக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான். பட் இருந்தாலும் மக்களுக்கு ஒரு நியூஸை வந்து பாக்குறவன், ஒரு அபிஷியல் சேனல் பாக்குறவன் அப்படிங்கிறவ கரெக்டான செய்திகள், உண்மையான செய்திகளை மட்டும் கொடுத்தா அந்த ஊடகத்துக்கு நல்லா இருக்கும். அதை தவிர்த்து அபிஷியல் நியூஸ், எந்த ஒரு அபிஷியல் நியூஸ் வராம பிஜேபியோட தலைவர்கள் சரி, நயனா நாகேந்திரனும் சரி அப்படின்னு சொல்லலை, அவரும் சொல்லலை, ஆல் இந்தியா லெவல்லையும் எதுவும் சொல்லலை, முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க யாருமே சொல்லலை. இங்கிட்டு தாவேக்கா சார்பா அவங்க ஸ்டாண்ட்ல இருந்து மாறின மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும், எந்த ஒரு அறிவிப்புமே சொல்லலை, எந்த ஒரு அப்டேட்டும் சொல்லலை. நிர்மல் குமார் அவரு தெரியும், பிரஸ் மீட்டையும் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாரு, இதே மாதிரி தான் ட்வீட் போட்டிருந்தாரு. முக்கியமான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, அது திசை திருப்பதற்காக எப்பயும் போல டிவிக்கு மேல வந்து கூட்டணி பத்தி பேசுறாங்க அப்படிங்கிற சொல்லி. இதுல என்னன்னா நிறைய பேர் வந்து சில பேர் உண்மை நம்பி இது ஒரு பாசிட்டிவா நிறைய பேர் கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்